கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வெற்றியின் அடையாளமாக இருக்கிறீர்கள். நீங்கள் வெற்றியின் அடையாளமாக இருக்கிறீர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி அழைக்கப்பட்ட உங்களை ஒரு வெற்றியின் அடையாளமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தத்தக்கதாய் அவருடைய கிருபையின் வரங்களை, அவர் கொடுத்த தாளந்துகளை, அவர்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தை பயன்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை வெற்றியின் அடையாளமாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் உங்களை உயர்த்திருக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் வெற்றியின் அடையாளம். நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் என்றால், ஊழியர்காரர் ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் வெற்றியின் அடையாளம். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், சுகத்தோடு இருக்கிறீர்கள் என்றால் அது வெற்றியின் அடையாளம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வெற்றியின் அடையாளமாக இருக்கிறீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசிங்க. தீர்க்கதரிசிகளில் பார்த்தீங்கன்னா பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய ஊழியமும் சரி, அவருடைய குடும்ப வாழ்க்கையும் சரி, அவர் இஸ்ரவேல் தேசத்திலே சேனைகளின் கர்த்தராலே அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருந்திருக்கிறார்கள். கர்த்தராலே அற்புதங்களும் அடையாளமாக இருந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதருக்குள்ளே, அது தீர்க்கதரிசியா இருக்கட்டும், ஊழியக்காரா இருக்கட்டும், அப்போஸ்தலரா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், இல்ல சுவிசேஷகரா இருக்கட்டும், போதகர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, சேனைகளின் கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். ஆனால் அவர்கள் அற்புதங்களும் அடையாளமாய் இருப்பார்கள். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு முன்பாக அற்புத அடையாளமா இருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு நமக்கும் ஒரு அற்புதமான அடையாளமான ஒரு தீர்க்கதரிசி தாங்க. ஏன்னா தேவன் அவரை கொண்டு சொன்ன வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் எல்லாம் இந்த 66 அதிகாரங்களிலும் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதுல விசேஷமா சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்து எப்படி வளருவார், அவர் பாடு, அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் எல்லாருடைய கண்ணீரை துடைப்பார், அவர் வெற்றி பெறுவார் என்பதை தீர்க்கமாக எழுதின ஒரு தீர்க்கதரிசி இன்று வரைக்கும் வெற்றியின் அடையாளமாக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வெற்றியின் அடையாளம். நாம் நிருபங்களாய் இருக்க வேண்டும். நாம் நிருபங்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு முன்மாதிரியான ஆட்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு பரிசுத்தம் உள்ள ஜனங்களாய் இருக்க வேண்டும். தேவன் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இந்த ஆவிக்குரிய குணாதிசயங்கள் நிரம்பிய இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 6:17 இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அவர் சொல்றாரு, என் சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய அச்சு அடையாளங்களை தரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவும் அவருக்குள்ள இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளும் அவருக்குள்ள இருக்கிறது. அது நிமித்தம் அவருடைய சரீரத்திலே ஏற்பட்ட காயங்களும் இருக்கிறது. அது நிமித்தம் அவருக்கு உண்டான மேன்மையும் இருக்கிறது. அவர் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுல ஒரு முன்மாதிரியான ஒரு அப்போஸ்தலனாக இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் தான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, எப்படியும் கிறிஸ்துவின் பாடுகள் எங்களுக்கு பெருகிறது போல கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது.
அப்போ பாடுகளும் பெருகுகிறது, ஆறுதலும் பெருகுகிறது. ஆக மொத்தத்துல கிறிஸ்துவுக்கு நாங்கள் அடையாளமா இருக்கிறோம். பாடுகளும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில வந்தாலும் சரி, கிறிஸ்துவினாலே எங்களுக்கு என்ன உண்டாகிறது? ஆறுதல் உண்டாகிறது. இன்னைக்கு நமக்கு பெரிய அடையாளங்க, கிறிஸ்துக்குள்ள வாழ்றவங்களுக்கு பாடு சோதனை எல்லாம் வரும். அதே போல கிறிஸ்துவனுடைய ஆறுதல் நமக்கு வரும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுவார், அதுல இருந்து விடுவிப்பார், அல்லது நம்மை பாதுகாப்பார், அவிலிருந்து தூக்கி எடுப்பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் சொல்றார் பாருங்க, நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அவதப்பட்டவன், யூதர்களால் 1 கொரிந்தியர் 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் மிளர்களாலே அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ரா முழுதும் போக்கினேன். இவையெல்லாம் எதற்காக நாங்கள் செய்கிறோம்? இத்தனை பாடுகள் அதற்காக. ஒன்றே ஒருதான், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்ட, தேவ ராஜ்யத்தை கட்ட, ஆத்துமாக்களை அறுவடை செய்ய. இதுதான் எங்களுடைய அடையாளம், இதுதான் எங்களுடைய மூச்சு, இதுதான் எங்களுடைய முழுவதுமான அர்ப்பணிப்பு என்று சொல்லுகிறார். அதற்கு கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளின் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவுடைய உபத்திரவங்களில் குறைவானது அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த பாடலை எதுக்கு தெரியுமா? சபைக்காக. சபைக்காக. சபை ஒவ்வொரு மனிதனும் சபையாய் மாறணும், ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ஆலயமா மாறணும், ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ராஜ்யமா மாறணுங்க. ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு ருசி பார்க்கணும், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுடைய அபிஷேகத்தை, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற கிருபைகளை, அன்பை, அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருவரும் மனம் திருந்தலுக்குரிய பாவ மன்னிப்பு உண்டாகிற கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அண்டையில வரணும். அந்த ஒரே காரணம் தான் இத்தனை பாடுகள். இல்லைன்னா அவங்க இவ்வளவு பாடுபடணும்னு அவசியம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க ஆரம்பித்தார்கள். அச்சு அடையாளங்களை, இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை வெளிப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த அவருடைய வார்த்தைகளை, உபதேசங்களை வெளிப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வல்லமை, அதிகாரத்தை பயன்படுத்தி மரித்தவர்களை, வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து திரிந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். முன்மாதிரியான அச்சு அடையாளமாக வெற்றியாக செயல்பட்ட பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமாங்க, பாருங்க, அவர் எப்படிலாம் அதுல இருந்து விடுதலை ஆனார் என்று சொல்றேன் பாருங்க. சிறைச்சாலையில அடைப்பட்டிருந்தார்கள், அடிக்கப்பட்டிருந்தார்கள், சரீரமெல்லாம் பிற்கப்பட்டிருந்தது. அங்கே அவர்கள் வெற்றியின் அடையாளமா இருக்கிறார்கள். என்ன தெரியுமா? அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். தலைக்கீழ கட்டப்பட்டிருந்தோம். தேவனுடைய வார்த்தையை ஆராதிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலை அசைந்தது. கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. எல்லாருடைய சங்கிலிகளும் கழட்டப்பட்டது. துதிக்கிறது ஒரு பெரிய வெற்றிங்க. துதிச்சதுனால பாருங்க, எல்லாருடைய சங்கிலிகளும் கழட்டப்பட்டது. அவர்கள் மாத்திரமல்ல, பவுல் சீலாக்கு மாத்திரமல்ல, சிறையில் இருக்கிற எல்லாருடைய சங்கிலிகளும் அறுக்கப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, அநேக வேதனையின் நேரத்திலும், துன்பத்தின் நேரத்திலும், பாடுகளின் நேரத்திலும், அடி வாங்கும் பொழுதும், பலவிதமான கஷ்டங்கள் நேரத்திலும் ஒன்றை நீங்கள் செய்யுங்கள், தேவனை துதிங்க. தேவனை துதிங்க, அவரை புகழுங்க, அவருடைய நாமத்தை மேம்படுத்துங்க. யோசபாத் ராஜா அதைத்தான் செஞ்சாருங்க. யுத்தத்திற்கு முதல் நிறுத்தினதை எக்காலத்து ஊதி தேவனை துதிக்கிறதான் வச்சார். எரிகோ கோட்டையை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் துதிக்கிறதா சொல்லி கொடுத்தார். தாவீதுக்கு ஆண்டவர் துதிக்கிறதா சொல்லி கொடுத்தாருங்க. தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறதுனால பெரிய வெற்றியை பெற்றாருங்க. துதிக்கிறது, ஆராதிக்கிறதுனால தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த வெற்றியின் அடையாளமா இருக்கிறதுக்கு முதல் துதிங்க, தேவனை நல்ல மகிமைப்படுத்துங்க, ஆண்டவர் ஆராதிங்க.
அடுத்து ரோமர் 8 வாசிக்கும் பொழுது, எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவர்களாய் முற்றம் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா 2வது அடையாளம், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், நாசமோசங்கள், பட்டயங்கள் வந்தது, பசி வந்ததுங்க. எல்லாம் தோய்ந்து போன நேரத்திலும் கிறிஸ்துவின் அன்பின் அடையாளமாக, வெற்றியின் அடையாளமாக நின்ற பவுல். நம்ம எல்லாருமே தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிஞ்சிடக்கூடாதுங்க. ஏன் தெரியுமா? அவருடைய அன்பின் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறாங்க. நம்முடைய அன்பல்ல, அவருடைய அன்பை கொடுத்து தான் நம்ம மீட்டிருக்கிறாங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனிடத்தில் ஒரு அன்பு கூறலையான அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவின் அன்பை ருசி பாருங்க ப்ளீஸ். உலகத்தின் அன்பு, சிநேகிதர்கள் அன்பு, உலக பிரகாரமான அன்புகள், எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்துவின் அன்பை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க. ஏன்னா அன்பு சகல பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபை உள்ள இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பின் கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்கிறாருங்க. அவருடைய அன்பு பிரிஞ்சிடாதீங்க. இங்க எத்தனை பாடுகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகள் மத்தியிலும் வெற்றியின் அடையாளமாக இருந்து முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் மீதே அன்பு செலுத்தின அடையாளத்தோடு இருந்த பவுல் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற வெற்றியின் அடையாளமாகிய பவுல். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றார் 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றியின் வாசனை வீச செய்கிற ஆமாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஊழியத்தில் எத்தனை துரோகங்கள், வாழ்க்கையில் எத்தனை துரோகங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை எதிரிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரம் இல்லையா? எது வந்தாலும் சரி வைராக்கியமா இருங்க, விசுவாசத்தில் இல்லைங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவர் என்னை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீங்க ஒரு நாளை விட்டுறாதீங்க. ஆமாங்க, கர்த்தருடைய மகிமை உங்களை வெளிப்படும். அடுத்து அப்போஸ்தலர் 28 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர்கள் கப்பல் சேதத்திலிருந்து தப்பித்து மெலித்தா தீவுக்கு போகும்பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் அன்பு பாராட்டினார்கள். அதே ஜனங்கள் முன்பாக குளிருக்காக அவர் நெருப்பை மூட்டி குளிர் காயும் பொழுது அங்கிருந்த ஒரு விஷப்பூச்சி அவருடைய கையை கவி கொண்டது. அதை உதறி போட்டுட்டார். உதறி போட்டுட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தார். அப்ப அங்க நடக்கிறது என்ன தெரியுமா? ஒருவேளை வீக்கம் கண்டு அல்லது சனிதியா விழுந்து சாவானவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார். நெடுநேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சேதமும் அவனுக்கு வராதபடினால் கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவனாக்கும் என்று சொல்லிக் கொண்டார்கள். புயல் அடித்தது, பாதிப்புகள் வந்தது, விஷப்பூசி கடித்தது, மனிதர்கள் ஏசினார்கள், அன்பு காட்டினவர்களை திருப்பி பயங்கரமாய் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் பவுல் தனக்குள் இருக்கிற தேவனை வெளிப்படுத்துகிறதுல வெற்றியின் அடையாளமா இருந்தார். நீங்கள் தேவனை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதுல வெற்றியின் அடையாளமா இருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், ஆபத்தான நிலையிலும், பலவிதமான வருத்தங்களின் நிலையிலும், சரீரத்துல பாம்பு, விஷப்பாம்பு கடிச்சுக்கிட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட நிலையிலும் நான் தேவனுடைய ஊழியக்காரன், தேவன் எனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்துவுக்காக நான் இங்க வந்திருக்கிறேன்றத அந்த மெலித்தா தீவார் எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதா இயேசுவை வெளிப்படுத்தினாருங்க. வெற்றியின் அடையாளம். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, எந்த வியாதி வந்தாலும் சரி, சரீரத்தில் எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, உங்க வேலையில, உங்க குடும்பத்துல, உங்க பிசினஸ்ல எத்தனை வந்தாலும் சரிங்க, உடனே தெரிஞ்சு கொள்ளுங்க, உதறி போடுங்க. கர்த்தர் யார் என்பதை வெளிப்படுத்துவார். தேவனுடைய வல்லமை வெளிப்படும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. தானியேல் சிங்க கெபில போட்டாங்க. தரிவு ராஜா காலையில எழும்பி வர்றாரு, இரவெல்லாம் தூங்கல. காலையில எழும்பி சொன்னார் தெரியுமா?
தானியலின் கை, அதாவது தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்து அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை அற்புதங்களும் செய்கிறோமான கர்த்தர் என்று எழுதினார். தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஹல்லேலூயா. தேவனை நோக்கி ஜெபிக்கிற மனுஷன், துதிக்கிற மனுஷனுக்கு எல்லாம் பாபிலோன் தேசத்துல சிறையா இருக்கிற ஒரு அடிமைங்க, கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் அற்புத அடையாளமா வச்சார். தேசமே பயப்பட ஆரம்பித்தது. அப்படி கர்த்தர் மாற்றினார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து கூட நமக்கு அடையாளங்க, தெரியுமா? அதெல்லாம் ஆண்டவர் தாமே நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏசாயா 7:14 ஆகினால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அடையாளம், தானியேல் ஒரு அடையாளம், தாவீது ஒரு அடையாளம், ஆபிரகாம் ஒரு அடையாளம், ஈசாக்கு ஒரு அடையாளம், பவுல் ஒரு அடையாளம், பேதுரு ஒரு அடையாளம். எல்லாம் நமக்கு வெற்றியின் அடையாளமா இருக்கிறார்கள். நீங்கள் இந்த உலகத்துல, நீங்கள் வாழ்கிற இடத்துல, உங்கள் பெற்றோருக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்கள் சபைக்கு, இந்த தேசத்திற்கு நீங்கள் வெற்றியின் அடையாளமாய் இருக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்கள் வெற்றியின் அடையாளமாய் மாற்ற போகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இனி உங்கள் வாழ்க்கை வெற்றியா இருக்கும். நீங்கள் வெற்றியின் அடையாளமா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வெற்றியின் அடையாளமாய் கர்த்தர் மாற்றுவீராக. பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.